முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை அரைக்கணும். நம்ம அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதில் கொஞ்சம் 2-3 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பூண்டு. நான் வந்து வடகரிக்கு இந்த மாதிரி தான் மசால் போடுவேன். நீங்கள் வந்து என்னென்னா வெறும் பருப்பு கூட அடைச்சி போடுவீங்களா இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி போடுவேன். ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துடுறேன். இது போல் குறகுறப்பாக அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதிகமாக உப்பு வேணாம், சும்மா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு போட்டு கலந்துட்டேன். இதில் நான் ஏன் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டேன்னா கடைசியாக போட்டு நம்ம வடகரியில் கிளறப்போ நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான். சரி, நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் இது வந்து முன்னாடியே வடை பொரிச்ச எண்ணெய் தான், அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். இல்லையே சும்மா அந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. வடை மாதிரியெல்லாம் தட்டணும்னு இல்லை, இது வேக வைக்கிறதுக்காக தான் இது பொரிக்கிறோம். அதே போல் ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா கருகிற மாதிரியெல்லாம் வேக வச்சிட வேண்டாம். சும்மா லைட்டாக அந்த கலர் மாறாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்தாச்சு. வேக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வறுத்தா போதும். நம்ம வடைக்கெல்லாம் வறுப்போம்ல, ரொம்ப மொறுமொறுன்னு கலர் மாதிரி கோல்டன் கலரில் வரணும் அந்த மாதிரிலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். நம்ம வடைக்கு ஊற வச்சாலும் கொஞ்சம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி வடகரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதியான வடை இருந்தால் கூட சரி, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வடகரி செஞ்சுக்கலாம். என்ன மாதிரி வேணாலும் இல்லை, இதுக்குன்னே தான் நம்ம ஊற வச்சு செய்யணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. அவ்வளோதான், வடை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பொரிஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். இதை வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வடை பொரிச்சோம் இல்லையா, அதை சேர்க்குறப்ப நமக்கு வந்து கெட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். கொதிச்சு வேகட்டும். நம்ம தாளித்து விட்டு நல்லா மசால் வடையெல்லாம் போயிருச்சு. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையை இதில் சேர்க்கணும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி இருக்குது சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். வடையை வந்து நல்லா இந்த மாதிரி பொடிப்படியாக உதுத்து எடுத்துகிட்டு அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள். தண்ணி அதிகமாக விட்டுருந்தாலுமே இந்த மாதிரி வடையை போடுறப்போ நல்லா வந்து கெட்டி சேர்ந்துடும். அதனால் நீங்கள் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வடை போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ இறக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு வடகரி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து வடகரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தான் செஞ்சுருக்கேன். நம்ம எவ்வளோ நேரம் ஆக ஆக அது வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் கெட்டி ஆகிட்டே தான் இருக்கும். நான் வந்து இட்லிக்கு சூப்பரான ஒரு வடகரி, சூப்பராக ஒரு இட்லியும் ஒரு வடகரியும் அருமையான ஒரு டேஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் வடகரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.